அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் இயற்கை ஆர்வலர் உங்கள் வினோ. அனைவரையும் எஸ்ஆர்ஜே இன்ஃபோ பாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மலர் மருத்துவம். மலர் மருத்துவத்தை கண்டுபிடிச்சது வந்து டாக்டர் எட்வர்ட் பேட்ச். அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, வியாதிகளுக்கு முக்கிய காரணம் மனம் சார்ந்த பிரச்சனைகள் தான். அதனால தான் மனிதர்களுடைய உடல்நிலை பாதிக்கப்படுது. அதை சரிப்படுத்தினா உடல்நிலை சரியாயிடும்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிச்ச ஒரு மருத்துவம் தான் வந்து இந்த மலர் மருத்துவம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய 29வது வகை மலர் மருந்துன்னு சொல்லக்கூடிய ஸ்டார் ஆஃப் பெத்தலம். இந்த ஸ்டார் ஆஃப் பெத்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலர் மருந்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டார் ஆஃப் பெத்தலம் பேட்ச் ஃப்ளவரில் வந்து இந்த தன்மையாளர்கள் வந்து எப்படி அப்படின்னா, அதிர்ச்சி, உடல்நலக்குறைவு, அதிர்ச்சி, மன உடல் அதிர்ச்சி. ஒரு அதிர்ச்சினாலையும் மனதாலையும் உடலாலையும் பாதிக்கப்படக்கூடியவர்கள் தான் வந்து இந்த ஸ்டார் ஆஃப் பெத்தலம் வகையை சார்ந்தவர்கள். அறிகுறிகள்னு பார்த்தீங்க அப்படின்னா, விபத்து, விஷக்கடி, நெருப்பு காயம், மின் அதிர்ச்சி, இயற்கை சீற்றம், இதெல்லாம் வந்து இதனுடைய அறிகுறிகள். அதிர்ச்சிக்கான விபத்து ஏற்பட்டால் அதனுடைய அதிர்ச்சி, அந்த ஒரு விபத்தை பார்த்தோன்னா ஒரு அதிர்ச்சி வரும் பார்த்தீங்களா, அந்த இதுக்கு வந்து இந்த ஸ்டார் ஆஃப் பெத்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலர் மருந்து ஒரு நல்ல மலர் மருந்தாக இருக்கும். அதிர்ச்சியின் காரணமாக உள்ளத்தாலும் உடலாலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து இந்த ஸ்டார் ஆஃப் பெத்தலம் அப்படின்ற மருந்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அந்த அதிர்ச்சியிலிருந்து வெளியே வந்து ஒரு நல்ல நிலைக்கு வந்துடலாம். ஒரு அதிர்ச்சி, ஒரு திடீர்னு ஒரு விஷயத்த கேட்கும்போது வரக்கூடிய அதிர்ச்சியிலிருந்து வெளியே வருவதற்கு வந்து இந்த ஸ்டார் ஆஃப் பெத்தலம் சொல்லக்கூடிய இந்த மலர் மருந்து ஒரு நல்ல மருந்தா இருக்கும். பயன்படுவர்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா, எதிர்பாராத அதிர்ச்சினால் பாதிக்கப்பட்டவர்கள், விபத்தினால் மனம் மற்றும் உடல் அதிர்ச்சிக்கு ஆளானவர்கள், விஷக்கடி, பாம்பு கடினால் ஏற்பட்ட அதிர்ச்சி, திடீர் தோல்வி, வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டம், சேமிப்பு முழுவதும் ஒரே இடத்தில் முதலீடு செய்து அதை நினைச்சு வருத்தப்படுறது, திடீரென்று ஏமாற்றம் அடைபவர்கள், அதிகமாக நேசிக்கும் நபர்கள் இறந்துவிட்டால் அதை கேட்டவுடன் வருகின்ற பிரமிப்பான அதிர்ச்சி, தலையில் அடிபட்டு அதன் விளைவாக வரக்கூடிய மன உடல் பாதிப்பு, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து இந்த ஸ்டார் ஆஃப் பெத்தலம்ன்ற மருந்து வந்து ஒரு நல்ல மருந்தா இருக்கும். திடீரென்று நேரும் அதிர்ச்சியிலிருந்து பாதிக்கப்பட்டவர்களை உடனே மீட்க இந்த ஸ்டார் ஆஃப் பெத்தலம்ன்ற மருந்து வந்து ஒரு நல்ல மருந்தா இருக்கும். திடீர்னு ஒருத்தர் கீழே விழுந்து மயங்கிட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்டார் ஆஃப் பெத்தலம் மருந்துன்ற கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அந்த அதிர்ச்சியிலிருந்து வெளியே வந்து நார்மல் நிலைக்கு அவங்க வந்துருவாங்க. விபத்து அல்லது அதிர்ச்சியில் பாதிக்கப்பட்டு மயக்க நிலையில் இருப்பவர்களுக்கு உடனே இந்த மயக்கம் தெளிவதற்கு வந்து இந்த ஸ்டார் ஆஃப் பெத்தலம்ன்ற மருந்தை வந்து கொடுக்கலாம். காதல் தோல்வி, வியாபார நஷ்டம், தேர்வில் தோல்வி, இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து அதை குணப்படுத்துவதற்கு வந்து இந்த ஸ்டார் ஆஃப் பெத்தலம்ன்ற மருந்து வந்து ஒரு நல்ல மருந்தா இருக்கும். இப்போ காதல் தோல்வி, ஒரு அதிர்ச்சி, அதாவது தோல்வி அடைகிறது, வியாபாரம் திடீர்னு ஒரு நஷ்டத்தை பார்த்தோன்னே ஒரு அதிர்ச்சி, இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து இந்த ஸ்டார் ஆஃப் பெத்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மருந்து வந்து ஒரு நல்ல மருந்தா இருக்கும். அதே மாதிரி சின்ன வயசுல ஏற்பட்ட ஒரு அதிர்ச்சியாக இருக்கக்கூடிய பாதிப்புகளுக்கும் வந்து இந்த மருந்து நல்ல மருந்தா இருக்கும். சில பழைய விரும்பத்தகாத நிலைகளை வந்து மனசுக்குள்ள போட்டு வருத்தப்படுறவங்களுக்கு வந்து இந்த மருந்து வந்து ஒரு நல்ல மருந்தா இருக்கும். சிறு வயதில் ஏற்படும் அதிர்ச்சியிலிருந்து பாதிக்கப்பட்டவர்கள், தொடர்ந்து ஏற்படும் உடல்நல கோளாறு, இவர்களுக்கெல்லாம் வந்து இந்த மருந்து கொடுத்தோம் அப்படின்னா இவங்க ஈஸியா வந்து குணமாயிடுவாங்க. சில வேளையில் நடந்து முடிந்து விட்ட சம்பவங்களை பல வருடம் கழித்து அது ஏதாச்சும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னா இந்த ஸ்டார் ஆஃப் பெத்தலம், யாருக்காச்சும் நம்ம ஏதோ பண்ணிட்டோம், அந்த இது வந்து நமக்கு இப்போ இந்த ப்ரெசன்ட் ஆஃப் இதில் வந்து நமக்கு அது வந்து பிரச்சனை பண்ணுது, அதனால நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணவங்களுக்கு வந்து இந்த ஸ்டார் ஆஃப் பெத்தலம்ன்ற மருந்து வந்து ஒரு நல்ல மருந்தா இருக்கும். ஸோ இந்த மருந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் உங்கள் ஹோமியோபதி மருத்துவரை பார்த்து அவருடைய மேற்பார்வையில் நீங்கள் எடுத்துக்கலாம்.
நாங்கள் அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் போடலான்னு இருக்கிறோம். நீங்கள் வந்து இந்த சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நாங்கள் அதுக்கான ஆன்சர் பண்ணுறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். தங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.